புத்திபூர்ணம் மியாகவே சதுரீகம் கோடிகால மக்களிடத்திலும் உள்ள சர்வ மூலமந்திர நிரூபி மகான்மிராய பகவான் சாலை ஆண்டவர்களே முத்திபோடு அரியானை அறிய வைத்து அரியானை அறிய வைத்து அந்த நாயனை பிரட்டி பிறப்பித்தாரும் தெரியானை தெரிய வைத்த திரளிருளை தெரிந்த தேசி என்றா பெரியானை பெரியான் என்றனை ஓங்கி பேச வைத்த பிறவா பேரே சரியான சரிநிலையில் எனையேரன் ஏற்றி வைத்த சாலை வாழ்வே. அனைவருக்கும் நமஸ்காரம். இப்போ நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பிரளயம் அப்படின்ற தலைப்பில் தான் நான் இப்போ உங்களோட பேச போகிறேன். இது நாம் இது முன்னால் கேட்டதோ அல்லது கண்டதோ இல்லை முன்னே யாருன்னா நமக்கு சொன்னதோ அப்படின்னாக்கா அதெல்லாம் அல்ல. இந்த உலகத்தை படைத்த இறைவன் இந்த உலகத்தை எத்தனையோ யுகாந்த கோடி காலம் எல்லாண்டு எண்ணிலடங்கா காலம் இந்த உலகத்தை படைக்க இறைவனால் உண்டாச்சான். அப்படி ஆகி 27 சதுரயுகம் முடிந்துச்சு. இப்போ இது நடக்கிறது 28வது சதுரயுகம். இந்த உலகத்தை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க. ஏன் அப்படின்னாக்கா இந்த பூமி பவப்பாரம் மீறி பாவத்தினால அதிகரித்து விட்டது. அதனால் இந்த உலகத்தை புதுப்பிக்க போகிறாங்க. அதுக்கு உண்டான செயல்லாம் இப்போ நடந்து கொண்டு இருக்குது. அதை எப்படியெல்லாம் அந்த இறைவன் நமக்கு அதை அடையாளம் சொல்கிறாங்க. இப்போது அரபி கண்ட்ரிலாம் பார்த்தோம்னாக்கா கிணத்துலேருந்து பெட்ரோல்லாம் எடுக்கிறோம், டீசல் எடுக்கிறோம். இதெல்லாம் பூமியில் அங்கே கிணத்துலேயே தண்ணி வரலையாம். ஆனால் என்ன வருது, டீசல் வருது, பெட்ரோல் வருது. அது கோடிக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. ஆனால் தெய்வம் அதை கேட்குறாங்க, ஏண்டா அது வெள்ளாமைக்கு ஒரு பயிர் விளையிறதுக்கு அந்த ஜலம் தீத்தண்ணி ஊற்றுனா வருமானு கேட்குறாங்க. ஒரு நெல் விளையுமா அல்லது ஒரு புல்லாச்சம் முளையுமா? உணவுக்கான தானியங்களை உருவாக்க அந்த தீத்தண்ணி உதவுமான்னு கேட்குறாங்க. நஞ்சு விளைந்ததுக்கு கவலைப்படாத, அவன் சந்தோஷப்படுறான் அப்படின்னு தெய்வம் ஏன் அப்படின்னு கேட்டால் நம்மளுக்கு அது தெரியல பாருங்க. ஆனால் அந்த இறைவன் படைத்தவங்க அவங்க தானே. அவங்க தான் என்ன இது எதுக்காக இது விளைஞ்சுது அப்படின்னு தெய்வம் அதை குறிப்பிடுறாங்க. அந்த உலகமெல்லாம் அழிப்பதற்கு இறைவன் முடிவு கட்டி விட்டான். அதனால தான் அங்கே தீத்தண்ணீர் உண்டாயிடுச்சு. அதுக்கு 150 வருஷம் முகூர்த்த கால ஊனியாச்சு அப்படின்றாங்க தெய்வம். வாக்கியங்களில் 150 வருஷத்துக்கு முன்னாலேயே 1875 அப்படின்னு ஒரு கணக்கு. அப்பத்துலேருந்து இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இந்தியாவிலையும் பரவிருச்சு. அங்கங்கே கேள்விப்படுறோம். இப்போ அதுக்கான காலமும் நேரமும் நெருங்கி வந்து விட்டது. இதே தெய்வம் நமக்கு எச்சரிப்பு அவங்க இருந்த காலத்துலேருந்து சொல்லின்னு வராங்க. இந்த சந்திர சூர்யாவுக்கு வயது இல்லை, அது முடிவடைய போகிறதுன்றாங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது இந்த உலகத்துக்கான ஒரு முடிவு காலம் நெருங்கி வந்துடுச்சு. இதை புத்த பகவான் தீர்க்க தரிசனம் நமக்கு தெய்வம் எடுத்து வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம ஒரு நாளைக்கு 4 தடவை சொல்லிட்டு வரோம். அதில் அவங்க என்ன உத்தரவு பண்ணுறாங்கன்னாக்கா 100 பனி குளிர்காலத்தில் இந்த உலகம் முடிவடையும்ன்றாங்க. அப்போ அதை நாம் பார்ப்போம். சத்திய சுத்த உத்தம மேரு புத்த பகவான் அவர்களின் தீர்க்க தரிசனம். இது கூட சொல்ல வேணாம், நான் மட்டுமே சொல்கிறேன். 100 பனி குளிர்காலம் என்று ஆகிவிட்ட 100 பனிக்காலம் என்று ஆயின. 1000 வருடக்கணக்கு என்று ஆகிவிட்ட முடிவு நாளையிலே
காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த காலச்சக்கரத்தை மாற்ற போகிறாங்க. இப்போ நம்ம 9 கோள்கள் வந்து அந்த சுழற்சினால தான் இந்த பூமியை இயங்கி கொண்டு இருக்குது. அப்போ அதில் 2 நமக்கு தெரியும். மற்ற கோள் செவ்வாய் புதன் வியாழன் சொல்கிறதெல்லாம் நம்ம கண்ணுக்கு தெரியல. ஆனால் 2 மட்டும் நமக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும். சந்திரன் சூரியன், இந்த 2 கோள்களும் நம்ம பார்க்குறோம். தினந்தோறும் அதனுடைய பயன்பாடை நாம் ஏற்றுக்கொள்கிறோம். அப்போ வேண்டி இருக்கிறது. காமலி தேக இன்பங்களை நுகருகிற ஒரு சொர்க்கலோகத்து வாசிகளாகிய லோக பிகாஸ் என்று அழைக்கப்பெறுகிற செந்நிறமான ஆடைகளை அணிந்த தேவர்கள் உறக்க கூவி இவ்வாறாக அறிவிப்பார்கள். அப்படின்னா 1951 இந்த உலகத்துக்கு அபாய சங்கு மெய்வழி சாலையில் ஊதி கொண்டிருக்கிறார்கள். இது யாருக்கு தெரியும் அப்படின்னா மெய்வழியை சார்ந்த மக்களுக்கு மட்டும்தான் தெரியும். உலக மக்களுக்கு தெரியுமான்னா தெரியாது. மேன்மையானவர்களே கேளுங்கள். அப்போ இது யாருக்கு? மேன்மையானவர்களுக்கு தான் சொல்றாங்க. மேன்மையானவர்களே கேளுங்கள், இறுதி தீர்ப்பறவர்கள் குளத்துக்கரை பிரதேசமான தமது பூமிக்கு வந்து பிரளய நீதி நடவு எண்ணத்தின் கோட்டுக்கு ஏறி வந்து விட்டார்கள் அப்படின்னு யார் சொல்றாங்க? புத்த பகவான். அவங்க வந்த காலம் 2000 வருஷத்துக்கு முன்னால இருக்கும். அவங்க நம்ம எல்லையை குறிவைத்து நம்ம தெய்வத்தை பற்றி அவங்க இந்த குளத்துக்கரை பிரதேசமான பூமிக்கு வந்து விட்டார்கள்ன்றாங்க. அப்போ அந்த பூமி அங்கிருந்து தான் எல்லாமே நடக்க போகிறது. ஏறி வந்து விட்டார்கள். இனி காலச்சக்கரமானது புதுப்பிக்க பெற போகிறது. இந்த கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் அடியோடு அழிக்கப்படும். கண்கொள்ளாத பெரிய உலகத்தையும் அதிலுள்ள வலுப்பங்கள் அனைத்தையும் அழிக்கப்படும் சொல்றாங்க. வலுப்பமான கடல் இன்னைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உதயகிரியிலேருந்து அஸ்தகிரி வரலாம். நம்ம பூமி பார்த்தோம்னா ஒரு திட்டு மாரி தான் இருக்குது, சுற்றி தண்ணி தான். ஆனால் அந்த கடல் தண்ணியை வற்றி போகும்ன்றாங்க. கடல் தண்ணியை வத்திரும். அப்போ இது எப்படி இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனால் அவங்க தெய்வம் வந்து தன் மக்களுக்கு, அண்டிய மக்களுக்கு மட்டும் இதை அறிவிக்கிறாங்க. வட துருவத்தில் சூரியன் ஒளி குன்றிவிட்டது. அப்போ இது யார் சொல்ல முடியும்? சூரியனை படைத்தவர்கள் தான் அதை சொல்ல முடியும். யூகத்தோ மனிதனுடைய யூகத்துக்கோ அறிவிக்கோ சிந்தனைக்கோ ஆராய்ச்சிக்கோ உட்படுமான்னா படாது. அவங்க அதை பார்த்துட்டு சொல்றாங்க, உத்தரவு பண்றாங்க. வட துருவத்தில் சூரியன் ஒளி குன்றிவிட்டது. சமுத்திரத்தின் அடிப்பகுதியில் உள்ள பூமியில் பிளவு ஏற்பட்டு விட்டது. சமுத்திரத்தில் அடிப்பகுதியான பூமி வந்து பிளவுபட்டுருச்சான், விரிசல் விட்டு போச்சுன்னு தெய்வம் அவங்க இருந்த காலத்திலேயே அதை நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. மகா வலுப்பமான கடல் எப்படி வட்டடிக்கப்படும் என்று உனக்கு தெரியுமா? நமக்கு தெரியாது, ஆனால் அதுக்கு அவங்க சொல்றாங்க. அதாவது இந்த பூமியின் அடியில் பாதாளம் உள்ளது. வடதுருவம் தென்துருவத்தின் மையமாக இருக்கும் பூமியின் பாதாளத்தில் ஆகாயம் இருக்கிறது. பூமிக்கு அடியில் ஆகாயம் இருக்குதான். எங்கே? வட துருவத்துக்கும் தென் துருவத்துக்கும் மையப்பகுதி கீழே ஆகாயம் இருக்குதுன்றாங்க. பூமியின் பாதாளத்தில் ஆகாயம் இருக்கிறது. சமுத்திரத்தில் ஜலம் பூமியின் பிளவினால் இந்த பாதாள ஆகாயத்தில் இறங்கிவிடும். பிறகு பூமியின் கதிதான் என்ன? அதுக்கப்புறம் இந்த பூமியினுடைய கதி என்ன? மேல் ஆகாயத்தில் உள்ள நட்சத்திரங்களின் உஷ்ணம் பூமியை தாக்காமல் சந்திரன் அந்த உஷ்ணத்தை தாங்குவதால் இந்த உலகம் இப்போது நிலைத்திருக்கிறது. அந்த நட்சத்திரங்களுடைய உஷ்ணம்லாம் அந்த பூமியை தாங்காத ஒரு இந்த சீதோஷ நிலையை கரெக்டாக வச்சிருக்குதுன்னு சொன்னால் அது சந்திரன் தானா. அப்போ சூரியனை விட எத்தனையோ 2 பங்கு பெருசுன்றாங்க ஒவ்வொரு நட்சத்திரமும். அதனுடைய அக்னியை பூராவும் இந்த பூமி மேலே படாத தாங்கி பிடிச்சிருக்கிறது எதுன்னா நட்சத்திரங்கள் தெய்வம் அறிவிக்கிறாங்க. தாங்குவதால் இந்த உலகம் இப்போது நிலைத்திருக்கிறது. அப்போ அதை இந்த பூமி இன்னைக்கு ஒரு நிலையிலே எல்லாம் விளைஞ்சு கொண்டு இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்கா இதெல்லாம் கரெக்டாக இயங்கி கொண்டு இருக்குது. இது சத்துவங்கள் மாறிவிடும். காலப்போக்கில் இதெல்லாம் மாறிக்கினே வருது. இப்போ இடையில பார்த்தோம்னாக்கா குரானா வந்துச்சு,
அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னாக்கா பனிக்காற்று அங்கங்கே பார்த்தாலும் இப்போ கொடைக்கானல்லையே பார்த்தோம்னாக்கா அந்த தண்ணி ஐஸ் கட்டியாக ஆயிடுது. இதுவரையிலும் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் இப்போ கட்டியாக உறைஞ்சி போகுது. அப்படியாக சத்துவங்கள்லாம் மாறி இருக்குது. இதை பின்பற்றி வர்றவங்களுக்கு இது என்னென்ன காலம், எப்படி எப்படிலாம் இது மாறப்போகுதுன்றது தெய்வம் நமக்கு அறிவிப்பதனால நமக்கு இது தெரியுது. அப்போ சர்வ உலகத்திற்கும் ஒரு பெரிய ஆபத்து வர நிற்கிறது. இது பற்றி உலக மக்களுக்கு தெரியாது. இந்த பூமியின் சர்வத்தையும் சங்காரம் பண்ணி சிதறடிக்கும் குலுக்கு ஒன்று வரப்போகிறது. அது நேரம் பூமியில் எங்கும் கமர் வெடித்து கந்தக சீரல் பூமிக்கு அடியில் இருக்கிற அந்த உஷ்ணா அக்னி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு மேலே வந்துருமா. கந்தக சீரல் கடுங்காரத்துடன் கக்கி எழப்போகிறது. நீங்கள் பார்க்கின்ற இந்த மலைகள் இப்ப வானலாவ நிற்கின்றனவே, அவை யாவும் அந்த கடுங்கார குலுக்கில் பொடிந்து சமதளமாகும். அந்த காலம் இதோ அடுத்து வரப்போகுது. அந்த அழிவு கோரத்தில் இருந்து மக்களை வைக்க ஒரு உளவு சொல்லவே நாம் வந்துள்ளோம். இவ்வாறான அமளி நடக்கப் போகிறது என்பது நிச்சயம். இப்படிலாம் நடக்க போறதுன்றது நிச்சயம். நான் அவனை கையெழுத்து போட்டு தரேன் அப்படின்னு தெய்வம் தன் பிள்ளைங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்போ இதெல்லாம் எப்படி அப்படின்னாக்கா நம்ம சிந்தனைக்கோ அறிவுக்கோ யோகத்துக்கோ எட்டுதா அப்படின்னு பார்த்தோம்னாக்கா இதெல்லாம் ஒரு கனவு போல நமக்கு தெரியுது. அனைத்து நிஜமாக நடக்கவே போகிறது. இதை நீங்கள் பார்ப்பீர்கள்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. தொடுக்கும் சாதாரணமாய் தொடரும் விரோதியின் மேல், தொடுக்கும் சாதாரணமாய் தொடரும் விரோதியின் மேல் பிடிக்கும் இறுதி நிதி பிறலாதொழியும் செய்தி பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. இது எது சொல்றாங்க? பூமி அடங்களுக்கும் இது அறிவின்றாங்க தெய்வம். நமக்கு மட்டும் அல்ல, அதாவது கிழக்கு வந்து மேற்கு வரலாம், வடக்கு வந்து தெற்கு வரலாம். பூமியில் உள்ள எந்தெந்த ஒரு காட்டுக்குள்ளேயே இருந்தாலும் ஒரு மனிதன் அவனுக்கு இது தெரியணும். அப்படி இந்த பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனம். நம்மளால எப்போ போயிட்டு இதை பரப்ப முடியுமா? அதனால தெய்வமே அந்தந்த மனிதனுடைய சிந்தையில நுழைந்து இன்னைக்கு செல்போன்னு ஒன்று எடுத்துன்னு வந்து யூடியூப்ன்றதை நம்ம கையில் கொடுத்துட்டாங்க. இது எதுக்காக நடந்துச்சு அப்படின்னா, இதில் நன்மையும் இருக்கிறது தீமையும் இருக்கிறது. நன்மை வேணுன்றவர்களுக்கு அது போய் சேரட்டும். இந்த யானை இச்சை உடையவர்களுக்கு போய் இது சேரட்டும்னே தான் இந்த புதுசாக ஒரு கருவி வருதுன்னா அது எம்முடைய இந்த செயலை பரப்பத்துக்கு தான் தெய்வம் உத்தரவு பண்ணியிருக்கிறாங்க. அப்படியான காலகட்டத்தில் இது இன்னைக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. பொறியை பூலன் வாசத்தில் போக்கி விட்டதினாலே, பொறியை நம்ம எதில் போக்கணும்? இன்னைக்கு ஆண்ட்ராய்டு மொபைல் வந்துச்சு, அதுலேருந்து நம்ம பொரியெல்லாம் செலவு பண்ணிட்டு இருக்கோம். பொறியை பூலன் வாசத்தில் போக்கி விட்டதினாலே நரிவோ நாய் நல்லன போல் நாட்டில் கலகம் அம்மா பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனம் கூறுவது. இந்த பூமிக்கு அடியில் கந்தக குழம்பு தான் உள்ளது அல்லவா? பூமியில் விரிசல் ஏற்பட்டு ஆங்காங்கு வெடித்து வருகிறது. இந்த வெடிப்பில் கடலும் தப்பாது. இந்த பூமி வெடிப்பினால கடலும் தப்பாதுன்றாங்க. கடலும் தப்பாது. அப்படி கடலில் ஏற்படும் விரிசல் நீர் இறங்கி அடியில் உள்ள கந்தக குழம்பை அணைக்கிறது. இந்த தண்ணி விரிசல் விட்டு என்ன ஆகி போச்சுன்னா கீழே இருக்கிற கந்தக குழம்பை போய் அணைக்குதான். இப்போ நம்ம தோசைகளில் தண்ணியை தொளிச்சோம்னா என்ன ஆகும்? புஷ்ஷுன்னு புகையா போகும் இல்லைங்களா? அதை போல இந்த கடல்ல கீழே அடிபாகத்தில் உள்ள நிலத்துல அந்த அக்னி குழம்புல போய் இந்த கடல் தண்ணி இறங்கிடுதுன்றாங்க தெய்வம். அது இறங்குகிறது. அப்போது ஒரே புகை ஆகாயமெங்கும் கப்பும். இந்த புகை எங்க ஃபுல்லா ஆகாயம் பூராவும் கப்பி விடுமா. பூமி சுற்றி கொண்டே இருப்பதால் பூமியை சுற்றிலும், இப்போ பூமி சுற்றிக்கிட்டு தானே இருக்குது இல்லைங்களா? அப்போ அது என்ன ஆகும்? பூமி ஃபுல்லாகவே பரவிடுதான். ஒரு இடம் கூட கேப் இல்லாத எல்லா நாட்டுக்கும் அது போகும் அப்படின்றாங்க. உள்ள ஆகாயமெல்லாம் இந்த புகை கப்பி விஷமாகி வருகிறது.
இந்த புகை விஷமாகி பரவி எழும்பி கொண்டு வருகிறது. இது இப்போது நடக்க ஆரம்பித்து விட்டது. மேல் கொண்டு இது கனத்து ஏறும். இது போய் எங்கு முடியுமோ தெரியவில்லை. அது வழுக்கும் நேரத்தில் மனுவின் கதி என்ன? அப்படி இந்த பூமி ஃபுல்லாக புகை மண்டலம் ஆயிடுச்சுன்னா கடைசியில் என்ன ஆகும்? மனுவுடைய கதி என்னன்றாங்க. எப்படி தப்புவான்? அப்போ அது தப்புறதுக்கு ஒரு உழவு உணவா? இப்போ ஒரு போர் வருதுன்னாக்கா உடனே அபாயச்சங்க அடிப்பாங்க. அங்கங்கே போய் பதுங்கு குழியில் ஒளிஞ்சிங்க, இந்த ஏரியாவில் இருக்காதீங்கன்னு நமக்கு எச்சரிக்கை பண்ணுறாங்க. அதை போல் தெய்வம் நமக்கு முன்கூட்டியே எல்லாத்தையுமே அறிவிக்கிறாங்க. பஞ்சபூதங்களும் அழிந்து போக போகிறது. ஒன்று மட்டும் அழிஞ்சா பரவாயில்ல, பஞ்சபூதமும் அழியுதான். அப்போ நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் எல்லாமே அழிய போகுதுன்ட்டாங்க. பஞ்சபூதங்களும் அழிய போக போகிறது. ஆனால் இந்த அண்ட சராசர அமளி நேரத்தில் உன்னை தப்ப வைக்க ஒரு திட்டம் வைத்திருக்கிறோம். அதில் தப்ப போகிற நீ எவ்வளவு பராக்கிரமசாலியான பாக்கியசாலி. அப்போ நம்மளெல்லாம் அதுலேருந்து தப்ப வைக்க போகிறாங்கன்னா இது ஒரு திட்டம் எப்பேற்பட்ட திட்டமாக இருக்கும். அப்போ நமக்கு இதெல்லாம் பார்க்க எப்படி இருக்குது? அது சந்திர பஞ்சபூதமே அழிய போகுதுன்னா அப்போ வேற ஒரு இடம் அவங்க வச்சிருக்கிறாங்க அல்லவா? மனிதனே கொண்டு போய் இந்த பஞ்சபூதமும் அழிய போகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு எல்லையை, ஒரு திட்ட தெய்வம் ஒதுக்கி வச்சிருக்கிறாங்கன்னு தெரியுது. ஆகாயமெல்லாம் இந்த புகை கப்பி விடும், எல்லாம் விஷமாகி வருகிறது. இந்த உலகம் பூராவும் காற்றே இப்போ சில நாடுகள்லாம் சுவாசிக்க கூட இல்லை, காற்றை விட இப்போ சேல் பண்ணுறக்கூடிய நிலைக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னே நான் பார்த்தேன் ஏதோ ஒரு இதில். அதை போல் இந்த காற்றெல்லாம் மாசு அடைந்து விட்டது. அப்பேற்பட்ட பேராபத்து தான் நமக்கு பக்கமாக நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. இந்த உலக முழுவதினுக்கும் பெரிய துகடமான காலம் அடுத்து வர நிற்கிறது. இனி மாதத்திற்கு மாதம் அழிவே கட்டி ஏறும். காட்டில் தனியாக குடிசை போட்டு வாழ்கிறவர்களுக்கு கூட அழிவு காலம் நெருங்கி வந்து விட்டது என்பது திட்டமாக தெரியும். காட்டிலே குடிசை போட்டு இருக்கிறவங்களுக்கும் இது திட்டமாக தெரியும்னு தெய்வம் அறிவிக்கிறாங்க. திட்டமாக தெரியும். இந்த பூமியானது இத்தனை நெடுங்காலங்களுக்கு எத்தனையோ விளைவுகளை விளைவித்து கொடுத்து வந்தது. இரத்தினாதிகளும் முதலானவைகளையும் தந்தது. ஆனால் இந்த விளைவு முடியும் காலம் சமீபித்து விட்டது. எல்லா நவதானியங்களும் இந்த பூமியில் தானே விளையுது. அது இல்லாத ரத்தினாதிகள் தங்கத்திலேருந்து வைரத்திலேருந்து ஒட்டுமொத்த அந்த நவரத்தினமும் இந்த பூமியில தான் விளையுது. அது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வரப்போகுதுன்ட்டாங்க தெய்வம். நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி, நிறை செல்வம் உண்டு பண்ணி நெடுங்காலம் தந்த பூமி, விரைவித்து நீ முளைக்க மாட்டேன் என்றோதிடும் பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. நமக்கு அடக்கம் ஆயிட்டவங்களுக்கு எந்த ஒரு கவலையோ எந்த ஒரு பிரச்சனையோ இல்லை. ஆனால் மேலே இருக்கிற நமக்கு அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு உண்டான உழவுகள் கட்டாயமாக நம்ம பெரிய வணக்கத்தில் கண்டிப்பாக கலந்துக்கணும். தெய்வம் அதை நிறைய இடத்துல நமக்கு அறிவித்திருக்கிறாங்க. அதெல்லாம் இப்போ இந்த பூமி என்னவா ஆகிவிடும்ன்றாங்க, செப்புத்தறியாக ஆகிவிடுமா. அப்போ செப்புத்தறியாக ஆயிடுச்சுன்னா அப்போ என்ன ஆகும்? விளையாது. எது போட்டாலும் பூமி இறுகிடுச்சுன்னா விவசாயம் என்ன பண்ணும்? எதுக்கு தண்ணி வேணும்? நிலத்தை உழுது பண்படுத்தி அதை இலகி வச்சு கொண்டாதான், அந்த ஈரத்தன்மை இருந்தால் தான் ஒரு விதையை போட்டால் முளைக்கும். அது பூரா செப்புத்தறியாக ஆகிவிடும்ட்டாங்க. இது மட்டும் இப்படி இந்த பஞ்சபூதங்களையும் அந்த பூமி மட்டும்தான் அப்படியா? இல்லை, அதுக்கு தெய்வம் விடுவாங்க. ஆடியிலிருந்து பெய்ய போகும் மழை 10 வருட வெள்ளாமைக்காகும். இந்த சொல் இதோ உன் காதில் விழுந்து விட்டதல்லவா? இனி செயலைத்தான் பார்ப்பாய். மழை மட்டும்தான் அப்படி என்று நினைக்கிறாயா? இல்லை, காற்று அம்மியை தூக்கி கொண்டு பறக்கும். இவ்வாறான எல்லா கோள்களும் மூர்க்கம் கொண்டு எழுந்துவிடும். ஒட்டுமொத்தமும் மூர்க்கம் கொண்டு எழுந்து விடும்ட்டாங்க.
இமய முருகி பொங்கி இந்திய மலை வரைக்கும், இமய முருகி பொங்கி இந்திய மலை வரைக்கும், அமையாதலை மலைகள் அல்ல கொல்லங்களாகும் பூமி அடங்களுக்கும், ஓதும் புராதனங்குருவது. இது இந்த பூமி முழுவதுக்கும் அறிவிக்கவே நமக்கு இப்படி ஒரு, ஏன்னா எனக்கு தெரியலையே தெய்வமே, நான் அந்த காட்டுக்குள்ளே இருந்தேன், இந்த கோடியில் இருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் அப்படின்னாக்கா, இன்னைக்கு ஆடு மேய்க்கிறவங்கலேருந்து மாடு மேய்க்கிறது எல்லாருக்கிட்டையும் ஆண்ட்ராய்டு மொபைல் இருக்குது. இந்த சேனல் இப்படி தட்டணும், நாங்கள் 2 பேரும் ட்ரெயினில் பேசிக்கிட்டே இருக்கோம், பக்கத்தில் தான் உட்காந்துக்கிறாரு, என்னங்க நான் உங்கள் வீடியோ தான் பார்த்துன்னுக்கிறேன். அப்போ அங்கே பேசின்னு இருக்கிறத டக்குன்னு யூடியூப்பில் தட்டி பார்த்து அவர் நம்பி சொல்கிறாரு. அப்படின்ற இடத்துல தெய்வம் கொண்டு வந்து வச்சுட்டாங்க. அப்போ அதனால் இது என்ன ஆக போகுது அப்படின்னாக்கா, இமயம் உருகி பொங்கி இந்திய மலை வரைக்கும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலை கடைசியாக எங்கே முடியுது, இமயமலையிலிருந்து அது பூரா உருகி இங்கே வந்துடும் அப்படின்றாங்க. இமயம் உருகி பொங்கி இந்திய மலை வரைக்கும், அமையாதலை மலைகள் அல்ல கொல்லங்களாகும் பூமி அடங்களுக்கும், ஓதும் புராதனங்குருவது. முன்பெல்லாம் விட இப்போதுதான் கட்டிடம் கட்டிடம் என்று எங்கும் கட்டிடமே அதிகமாக கட்டுகிறார்கள். வர நிற்கின்ற அழிவு எவர் ஒருவருடைய அறிவிலும் படவில்லை. அம்மாதிரியான பேரழிவு எப்படி நடக்கும் என்ற நினைவுதான் எல்லோர் உள்ளத்திலும் இருக்கிறது. அப்படியான ஒரு அழிவு எப்படி நடக்கும் என்றுதான் எல்லோருடைய உள்ளத்திலும் இருக்கிறதுன்றாங்க. இந்த உலகத்தின் வேடம் மாற்றப்பட போகிறது. இதை இவ்வளவு ஆச்சரியத்துடன் முற்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பது எதற்கு? அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான். இப்ப இதெல்லாம் நம்ம பேசுறது எதுக்கு? இது நானா பேசுறேன், தெய்வம் அவனுடைய திருவாய் உரை இல்லையா, அது நமக்கு எடுத்து தெய்வம் கொடுத்துருக்குறாங்க. அதுல எனக்கு தேவையானதை நம்ம மக்களுக்கு, ஏன்னா இந்த காலங்கள் இப்போ வருகிற காலம்லாம் அப்படிதான் இருக்குது, ஆனால் நம்மளும் ஜாக்கிரதையா இருக்கட்டும்னு தான் இந்த பிரளயத்தை பற்றி பேசியே ரொம்ப காலம் ஆச்சு. யாரும் அதை பற்றி சும்மா சொல்லிட்டு விட்டுறமே கண்டி, அதை இன்னைக்கு நம்ம ஒரு விழிப்புணர்வாக இருக்கட்டும்னு தான் இந்த தலைப்பை எடுத்தேன். அப்போ இந்த உலகத்தின் வேடம் மாற்றப்பட போகிறது. இதை இவ்வளவு ஆத்திரத்துடன் முன்கூட்டியே உங்களுக்கு அறிவிப்பது எதற்கு? அந்த ஆபத்திலிருந்து நீங்கள் எல்லோரும் தப்பித்துக் கொள்வதற்காகத்தான். இப்போ இது முன்ன கொஞ்ச நாள் முன்ன பூகம்பம் வந்துச்சு, நிறைய மக்கள்லாம் அழிஞ்சிருக்கிறாங்க. விஞ்ஞானிகள்லாம் பெரிய பெரிய பிளான்லாம் போட்டு பூகம்பம் வந்தால் கூட மக்கள் அதுலேருந்து எதுவுமே ஆகக்கூடாது அப்படின்னு நிறைய பேர் பிளான்லாம் போட்டாங்க. கடைசியில் விஞ்ஞானிகள்லாம் கண்டுபிடிச்சி அவங்க ஒரு 2 அடி செவுரு, ஒரு கூரை வீடு, அதுவும் கல் சுடக்கூடாது, இதெல்லாம் தெய்வம் நமக்கு எடுத்து வச்சிருக்கிறாங்க சாலையில். ஆனால் விஞ்ஞானிகள் கடைசியாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்படி டைமண்ட் மாரி போட்டிங்கன்னா இந்த விடுதி மேலே விழாது, கூரையே என்ன பண்ண சொல்கிறேன், செவுரு அது கூட 2 அடியில் வைக்க சொல்கிறேன். அதை சயின்டிஃபிகேட்டாக கண்டுபிடிச்சி அதை யூடியூப்பில் நான் ஒரு இதில் பார்த்தேன். இப்போ தெய்வம் நமக்கு இங்கே எப்படி கொடுத்துருக்குறாங்க, 3 அடி செவரு தான். ஏன் அப்படின்னாக்கா, எவ்வளோ குலுக்குனாலும் மண் செவரு மேலே விழாது, அப்படியே சாய் மேகண்டி தடால்னு வீழ்ந்துருமான்னா விழாது. ஒரு கட்டப்பாறை எடுத்து இடிச்சோம்னா கூட அது பொத்துக்குன்னு உள்ளதான் போகும் மேகண்டி, பக்கத்தில் விரிசல் விடாது. தள்ளனா கூட அந்த கட்டப்பாறை அளவுக்கு தான் போய் விழும். அப்போ இதெல்லாம் பாருங்க, படைத்த இறைவன் அவங்க நமக்கு தப்பிக்கணுன்றதுக்காக அதை எப்படிலாம் எடுத்து நமக்கு உழவு வச்சாங்க. குடிசை வீட்டில் ஏன் வைக்க சொன்னாங்க? பரணைக்கு மேலே வெயிட்டே வைக்கக்கூடாது. நம்ம சாலைக்குள்ள விடுதியில் பார்த்தீங்கன்னாக்கா அந்த பரணைக்கு மேலே எந்த வெயிட்டும் வைக்கக்கூடாது. அப்படித்தான் எங்களுக்கு அங்கெல்லாம் உள்ள சட்டம்லாம் இருக்குது. அதை தான் நாம் இப்போ, அதான் நாம் இப்போ இருக்கிற இந்த கட்டடம் இல்லை பில்டிங் தானே, பெரிய பெரிய பில்டிங் எங்கே பார்த்தாலும் கட்டி, இப்போ நம்ம சாலைக்குள்ளேயே வந்துருச்சு. எல்லாம் 1 அடுக்கு 2 அடுக்கு 3 அடுக்குன்னு அப்படி கட்டுறாங்க வெளியில. அது அப்படிலாம் கட்டக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, இதெல்லாம் அவங்களுக்கு தெரியல. வரப்போகிற அந்த அமளி எப்போ வரப்போகுது என்று நீ எல்லோரும் அலட்சியமாக இருக்கிறீங்க. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்கள் பாடுன்ட்டாங்க தெய்வம். அப்போ செங்கத்தான் நல்போல் சந்திரன் செவந்து பயங்கரமாய், செங்கத்தான் நல்போல் சந்திரன் செவந்து பயங்கரமாய், பொங்கிய கூழாங்கட்டி போல் போகும் சூரியன் மாறி பூமி அடங்களுக்கும்,
ஓதும் புராதனங்குருவது. அப்போ இந்த சந்திரன் என்னவா மாறிடுமா? ரத்த கட்டி போல சிகப்பு நிறமாக மாறிவிடும். சந்திரன் சிகப்பா மாறிச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோம்னா, நெல்லுலாம் பால் பிடிக்காது. எந்த ஒரு செடியோ எந்த ஒரு கொடியோ விளைச்சலே வராது. பூமி அங்கே செப்பு தறி ஆயிடுன்ட்டாங்க. சந்திரன் செவந்து போச்சுன்னா இப்போ நெல் பால் பிடிக்குது இல்லை. அது எதனால் அப்படின்னா, அந்த சந்திரனுடைய ஒளியினால தான் அது பால் பிடிச்சி அரிசியாக விளையுது, இல்லைன்னா விளையாது. அதுவே செங்கத்தணல் போல் சந்திரன் செவந்து பயங்கரமாயிட்டாங்க. அப்பேற்பட்ட நிலையில ஆகாயங்கள் மாற்றங்கள்லாம் வரும் அப்படின்னு தெய்வம் கொடுக்குறாங்க. சூரியன் எப்படி மாறிடுமா? பொங்கிய கூழாங்கட்டி போல் போகும் சூரியன் மாறி. கூழாங்கட்டியில ஒளி வருமா? அப்போ அதனுடைய ஒளி என்ன ஆகும்? குறைந்து விடும்ட்டாங்க. அதனுடைய உஷ்ணம் வந்து குறைஞ்சி போச்சுன்னா அப்புறம் என்ன ஆகும்? அவ்வளோதான், எதுவுமே விளையாது. அது எப்படி என்றால், மனுஷ ஜீவன் பிரிந்த உடனே அவன் இரு விழிகளும் மறைந்து முகத்தின் வடிவு லட்சணம் எல்லாம் வடிவு அவலட்சணமாக ஒளிவு கொடுத்து கொண்டிருந்த, நம்ம செத்தவனை நம்ம பார்த்தோம்னா அவன் முகத்துல அந்த பிரகாசமோ அந்த மகிழ்ச்சியோ அந்த ஒளி குன்றி வாடி போகுது அல்லவா? அதை போல இந்த சந்திர சூர்யாலும் அதனுடைய ஒளிவெல்லாம் குன்றி மாறிடும்ன்றாங்க. அது எப்படி என்றால், மனுஷ ஜீவன் பிரிந்த உடனேயே அவன் இரு விழிகளும் மறைந்து முகத்தின் வடிவு லட்சணமெல்லாம் வாடி அவலட்சணமாக ஒளிவு கொடுத்து கொண்டிருந்த சந்திர சூரியால் நட்சத்திரங்களுடைய ஒளிவு மறைந்து விண் மண்டலங்களுடைய வடிவின் அலங்கார வேடிக்கை ரூபமெல்லாம் அவரூபமாக மென்பதாம். எல்லாம் அவரூபமாக மாறிவிடும்ன்றாங்க. அந்த நேரத்தில் இந்த சாலை எல்லையை எப்படி வைத்திருப்போம் தெரியுமா? சுற்றிலும் அக்னி புடம் போட்ட மாதிரி இருக்கும். இங்கே உள்ளே ஒரு காகம் கூட நாட முடியாது. முன்பெல்லாம் ஒரு தலைமுறை காலத்தில் புயல் பூகம்பம் என்று கேட்பது அரிது. ஆனால் இப்பொழுதோ நாள் தவறாமல் இங்கு புயல் அங்கு பூகம்பம் என்று ஓயாமல் காதில் வந்து விழுந்த வண்ணம் இருக்கிறது. இது நேரம் உங்கள் கவனம் அழிந்து போகிற இந்த உலகப் பொருள்களின் மேல் இருந்தால் அவை நாசமாகும் போது உங்கள் கதியும் அதேதான். அப்போ கொஞ்சம் இந்த பக்கமும் திருப்புங்க, நான் சொல்றதையும் கொஞ்சம் செவி கொடுத்து கேட்டு இதுலேயும் வாங்க அப்படின்னு தெய்வம் வந்து இந்த அழிந்து போகிற பொருளையே தேடி அது மேலேயே விட்டு நின்று இருக்காதரா, கடைசியில் அப்போ நீ வந்து தவிப்ப. அதனால எம்முடைய வசனங்களை கேட்டு ஆழமாக சிந்தி அப்படின்னு சொல்றாங்க. மூங்கில் காட்டு தீ போலே முழங்கும் எங்கும் இரைச்சல், மூங்கில் காட்டு தீ போலே முழங்கும் எங்கும் இரைச்சல், ஓங்கிய ஊர்வனங்களும் ஒளரி அலரும் போறும் பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. இப்போ மூங்கில் காட்டு தீ எல்லாம் நம்ம யாருன்னா பார்த்துருப்போம்னா தெரியாது. அது மூங்கில் அந்த மூங்கில் காட்டு தீ பிடிச்சதுன்னா அது அப்படின்னு வெடிக்கும். அந்த சவுண்டு கர்ப்பமே கலங்கும். அதை போல ஓங்கி அலறி சீருமா. ஏன்னா இது நம்ம சாலையில நம்ம வெளியில ஒரு 4 வீடு பத்திடுச்சு. அப்பதான் அந்த சவுண்டு பார்த்தோம், எப்பேற்பட்ட மனுஷன் அலறிடும். ஏன்னா அது நம்ம கேட்டதோ பார்த்ததோ இல்லை. அதை மாரி ஒரு சத்தத்தை நம்ம பார்த்ததே இல்லை, கேட்டதும் இல்லை, அலறிடுவோம். அதை போல மூங்கில் காட்டு போல முழங்கும் எங்கும் இறைச்சல். பூமி முழுவதும் யார் இறைச்சல் போடுவாங்களாம்? ஊர்வனங்கள்லாம் எல்லா ஜீவராசியும். இப்போ சுனாமி வரும்போது மொத்த மீன்களும் உள்ள இந்த கடலோர பகுதியில ஓரத்தில் இருக்கிற காட்டுல உள்ள விலங்குலாம் உள்ள ஓடி போச்சான். அப்ப அதுக்கு முன்கூட்டியே தெரியுது இல்லை, ஆனா நமக்கே அது தெரியல. அப்ப இதெல்லாம் இந்த உலகத்தினுடைய முடிவு நாளை கண்டு அலறி ஒளறி கூவுமா. அந்த அலறல் போடுற சத்தம் அது எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, மனிதனுடைய ஜீவனே பிரிஞ்சிருமா. அப்போன்னா அது எப்பேற்பட்ட சத்தமா இருக்கும். ஒரு தவளை போடுற சத்தமே
மனிதன் அதை கேட்கின்ற ஜீவன் அலறி பயத்தினால உயிரை விட்டு இந்த தேகத்தை விட்டு உயிர் பிரிந்து விடும். அவ்வளோ ஒரு கோரமாக அது இருக்கும்ன்றாங்க. அப்போ காலமெல்லாம் சம்பாதித்து வைத்தது யமன் ஆவி அடித்ததும் நிற்குமா? நிற்காது. எவர் உதவியும் வந்து எட்ட முடியாத துணையற்ற நேரமாச்சு அது. அதற்கு அடுத்து நிற்பது ஐயோதான். இதுவே இப்படியானால் சந்திர சூரியால் தாரகைகள் பஞ்சபூதங்கள் முதலிய அனைத்திற்கும் ஏகமான சாவு நேரம் வரப்போகிறது. அப்போது என்ன செய்வார்கள்? பிரளய அமளி நேரத்தில் மக்களுக்கு வண்ணாத்தி பூச்சியின் அறிவுதான் இருக்கும். அப்போ மக்களுக்கு என்ன இருக்கும்? வண்ணாத்தி பூச்சியின் அறிவு தான் இருக்கும் அப்படின்ட்டாங்க. அப்போ தங்கள் பிள்ளைகளையே தங்கள் பிள்ளைகள் தானா, தம்முடைய பிள்ளையிலே தான் பிள்ளை தானா என்று முறைத்து பார்க்கின்ற காலம் வரும்னா அது அது எப்படிப்பட்டதா இருக்கும் பாரு. தங்கள் பிள்ளைகளையே தங்கள் பிள்ளைகள் தானா என்று முறைத்து பார்க்கின்ற நேரம் அது. கதி கலங்கி போய் ஒருவரை ஒருவர் பிரமித்து பார்க்கும் நேரம் அது. அந்த கோர அமளியில் நின்று தப்பிக்க எத்தனையோ உளவு சொல்லியும் எவர் மண்டையிலும் படவில்லை. இனிமேல் அவரவர் பாடு. நான் எவ்வளோ சொல்லிட்டேன், நீ கேட்டா கேளு, கேட்கலன்னா அது இனிமேல் உன் பாடுன்ட்டாங்க. எங்கும் காமர் வெடித்து சிங்கம் கர்ஜித்தன போல், எங்கும் காமர் வெடித்து சிங்கம் கர்ஜித்தன போல், அங்கு அனல் கந்தகமும் அலறி சிறி விரிக்கும் பூமி அடங்கலுக்கும் ஓதும் புராதனங்குருவது. சிங்கம் கர்ஜித்தனா எப்படி இருக்குமோ அதை போல எங்கும் பூமி முழுவதும் அலறல் சத்தமும் கோரமும் தான் இருக்கும்ட்டாங்க. அது சாதாரணமாக அது மட்டுமா? அனல் வீசுமா, எங்கு பார்த்தாலும் அங்கு அனல் கந்தகமும் அலறி சீறி விரிக்கும்ன்றாங்க. பூமியில் அடியில் உள்ள கந்தக குழம்பை தூக்கி கொண்டு மேலே வந்துவிடும். அப்போ தண்ணி தானே இப்போ ஊற்றின்னு இருக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் ஜீவனமாக இருக்கிறதுக்கு பூமியில் தண்ணி வர்றதுனால தானே அதை குடிச்சிட்டு இன்றைக்கி எல்லா தானியங்களும் விளையுது. அது ஃபுல்லாக ட்ரை ஆகிட்டு அக்னியை மேலே தூக்கின்னு வருமா. அப்போ அது எப்படி இருக்கும்? இப்போ வர்ற வெயிலே தாங்க முடியல, நம்ம ஏசி போட்டுன்னு போய் உட்காந்துக்கிறோம். அப்போ அந்த காலங்கள்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு தெய்வம் வந்து தன் மக்களுக்கு அறிவிக்கிறார்கள். இது பூமி முழுவதும் உள்ள மக்களுக்கும் தான். நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், இதில் வந்து நம்ம அதை கூடிக்கொண்டோம். இனிமேல் தெரியாத மக்களும் வந்து கூடி தப்பித்து கொள்ளட்டும் என்பதற்காகவே இந்த பூமி அடங்களுக்கு இது சொல்லு அப்படின்னு தெய்வம் உத்தரவு பண்ணுறாங்க. இந்த பூமியில் 6 பிரளயம் ஆகியிருக்கிறது. இதுவரையிலும் எத்தனை பிரளயம் வந்திருக்குது? 6 தடவை பிரளயம் வந்திருக்குதான். அப்பெல்லாம் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த நாட்டில் உள்ள தீங்கான மக்களை மட்டும் ஞான வித்துக்களாக மெய்ஞானிகளுக்கு அவங்க இணங்கிய மக்களை மட்டும் தனியாக பிரிக்கிறாங்க. அதை கேட்டு வராத மக்களை அழித்து சங்காரம் பண்ணி விடுகிறார். இதுமாரி தான் 6 பிரளயமும் நடந்துச்சு. ஆனால் இப்போ அந்த மாதிரியான சங்காரம் இல்லை. இது மனிதனை மட்டும் அழிப்பதில்லை. ஏன் அப்படின்னா, இவன் புழங்கின இடம் பூராமல் கெட்டு போச்சான். கடலில் போய் புழங்கிறதுனால அந்த கடல் தண்ணியும் கெட்டு போச்சுடா, அதனால் அதையும் வத்தடிக்கணும்ல மொத்தையும். சரி ஆகாயத்தை மட்டும் விட்டானா? இல்லை, அங்கேயே ராக்கெட் விட்டு இவன் போய் புழங்கி ஆகாயத்தையும் ஓசோன் மண்டலம் முதல் கொண்டு எல்லாத்தையும் ஓட்டையை போட்டு வெளியே வந்துட்டான். அப்படியான ஒரு சூழல்னால ஆகாயத்தையும் மாற்ற போகிறாங்கன்ட்டாங்க தெய்வம். அப்போ இந்த பூமியில் 6 பிரளயம் ஆகியிருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இந்த பூமி முழுதும் அழியவில்லை, ஆனால் அதன் பாவம் மட்டும் சங்கரிக்கப்பட்டது. இனி வர நிற்கின்ற அப்படியானதல்ல, சர்வத்தையும் மாற்றி புதுப்பித்து ஆக்குவது. இப்போது ஆகாயத்தில் சந்திர சூரியால் மண்டலத்தின் நெரிசலால் ஏற்பட்டு விட்டது. அந்த நெரிசல் பூமியை வந்து தட்டுகிற நாளன்று இந்த பூமி குலுங்கி மேடு பள்ளம் இல்லாமல் ஒரே சமதளமாக்கப்படும். அதன் பின் இப்போது இருக்கின்ற இந்த மரங்கள் மலைகள் ஒன்றையும் நீ கண்ணாலே பார்க்க முடியாது.
இந்த ஆச்சரியத்தை உன் கண் பார்க்க போகிறது. இது எப்படி நடக்க போகுது? இதை நீ பார்ப்பன்றாங்க தெய்வம். அதை காக்கப்ப சுந்தரபுரான் தீர்க்க தரிசனத்துல அவர் கொடுக்குறாங்க. அட்சயமே என்பதுவே அவனிதனின் மீது அனைவர்களும் அனுபவிக்க ஆண்டு மீது சொன்னேன். நிச்சயமாம் என்பதுவே இதன் பெரிய சூட்சம் நிலங்கள் எல்லாம் வெளியாகும் சாகரத்தினோடே தட்சணமாம் பூமி ஆடி எங்கே குலுங்கும் தரையும் அதே விரியும் அப்போ பூர்த்தி இது காலம். பட்சதமாம் உனக்கெடுத்து ஓது மந்த மர்மம் பண்டிகை நாள் என்ற விது பாருருதியாகும். இது ஒரு பண்டிகை நாள்ல இந்த பிரளயத்தை கொண்டு வர போறாங்களாம். அதுவே நம்ம தெய்வத்தினுடைய கருணை. ஏன் அப்படின்னு கேட்டோம்னாக்கா, அந்த திருவிழா நாள்ல அங்க மக்கள் எல்லாம் அங்க வந்துருவாங்க. அப்ப யார் யாருக்கு தெய்வம் எந்தெந்த நினைவை கொடுத்து அந்த ஒரு பண்டிகை நாள்ல இந்த ஒரு நாள் ஒரு இரவில் உலகம் கலவரித்து பேரோர் அமளி கண்டு பூமி கலைந்து போகுன்றாங்க. அவரு காக்கப்ப சுந்தரபுரான் நான் சொல்றேன். இது ஒரு பண்டிகை நாள். அந்த நாளில் தான் மக்கள் எல்லாம் நம்ம சாலைக்கு வரோம் இல்லைங்களா, ஒரு திருவிழா காலத்தில் வருவோம் இல்லையா, அப்போ வர்றவங்க திரும்ப மாட்டாங்க, அப்படியே நின்றுடுவாங்கன்றாங்க. அதனால யாரும் திருவிழாக்கு வராத விட்டுறாதீங்க, ஜாக்கிரதையா இருங்க. நேர்வான் மோடுத்து நரநரன்றே சரியும், நேர்வான் மோடுத்து நரநரன்றே சரியும் தானா அவரூபமாக தலை தெரித்திடும் சத்தம் பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. மலைகள் எல்லாம் கத்தரிக்கப்பட்ட ரோமக்கால்களைப் போல அணுவாக பிரிக்கப்படும் நேரம் அது. அந்த நெரிசலை உன்னால் தாங்க முடியாது. சீசாவில் தண்ணீரை ஊற்றி குலுக்குவது போல் இந்த பூமி குலுக்கப்பட போகிறது. ஒரு பூசணிக்காயை 300 மைலுக்கு அப்பால் வைத்தாலும் சமீபத்தில் இருப்பது போல தெரியும். எங்கும் ஒரே மட்டமாக சமதளமாக இருக்கும். அந்த காலம் எப்போது என்கிறாயா? இந்த கோடை காலம் தீர்ந்தது, இனி அறுப்பு காலம் வராது, வந்தாலும் பலனற்று போகும் என்று வேத அதிகாரண கர்த்தர்களின் திருவசனப்படி அது நிகழப் போகிறது. இதை எம் தோற்றத்தில் கண்டு திட்டமாக சொல்கின்றோம். இந்த சந்திர சூர்யாளுக்கு பூமிக்கும் இனி வயது இல்லை என்ற அந்த நாள், அந்த நலம் குலையும் நேரத்திற்கு வந்துவிட்டது. அப்போ இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பூமிக்கும் சந்திர சூர்யாளுக்கெல்லாம் வயசு முடிஞ்சிச்சு, இனி காலம் இல்லை, அதனால நீ ரொம்ப பெரிய கடலாம் விரிக்காத, எவ்வளவு நாள சுருக்க முடியுமோ சுருக்கின்னு வந்து சேரு அப்படின்னு தெய்வம் அதுக்கு நமக்கு நிறைய உழவு தந்திருக்கிறாங்க. இப்போ நம்ம அதை மட்டும் பார்ப்போம். தொடுக்கும் சாதாரணமாய் கொட்டும் தாரக எங்கும் கோர சுருதப்படும், கொட்டும் தாரக எங்கும் கோர சுருதப்படும் மட்டில்லா ஊழி கற்றால் வானம் மாதிரும் சத்தம் பூமியடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. நட்சத்திரங்கள்லாம் அங்கெங்கே உதிரை செய்திருவாங்களாம். அப்போ இப்படியான ஒரு அமளியிலேருந்து நீ தப்பணும்னா, அப்போ நம்ம எவ்வளோ பெரிய வல்லமை, எவ்வளோ வலிமை இருந்தா அதுல இருந்து நம்ம தப்பித்து, அதுக்குன்னு தெய்வம் ஒரு ஊரையே உண்டு பண்ணி வச்சிருக்கிறாங்க. அந்த பூமி மட்டும் அந்த பிரளயத்திலிருந்து நிலைத்து நிற்கும். அப்போ அபாயச்சங்கு ஊத பெற்றதும் உயிருக்கு அபாயச்சங்கு ஊத பெற்றதும் உயிருக்கு தப்ப யுக்திகள் ஏற்பாடுகள் எல்லாம் செய்து வைத்து கொள்கிறானே. பிரளய கால அபாயம் வருதே, அதன் நின்று
தப்பித்துக் கொள்கின்ற எல்லையை தேடி ஓடி வந்து அடைக்கலம் புகுந்து கொள்ளுங்கோ என்று நித்திய சூரியர்கள் ஆகிய அனந்தாதி தேவர்கள் நீண்ட எக்கால சங்கநாதம் 1951 ஆண்டிலிருந்து ஊத ஆரம்பித்து இந்த யுகத்தபக்கானில் ஊதி வருகிறார்களே, இப்பவே ஓடோடி வந்து தப்பிக்க வேண்டாமா? வானங்களில் உள்ள நட்சத்திரங்கள் கூட்டங்களை பிடுங்கி எறியப்படுகின்ற ஓரம் நிறைய அமளி நேரம் எழுந்து பிற்பாடு வந்து தப்பிக்க முடியுமா? இதை அறிவுடைய மக்கள் எண்ணி பார்க்கட்டும். இத வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் எல்லாம் பிடுங்கி எரியும் போது அப்போது நீ வந்து ஓடி உள்ள நுழைய முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்பெல்லாம் முடியாது. அப்போ இப்பவே நீ ஓடி வந்து தப்பித்துக்கோன்றாங்க. கொடிய ஈடிகள் எங்கும் கோரம் கொண்டு வீரிக்கும், கொடிய ஈடிகள் எங்கும் கோரம் கொண்டு வீரிக்கும், கடிய மின்னலில் வீச்சால் கண் வீழி கத்தரிக்கும், பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. இடி மின்னல்லாம் எப்படி இருக்குமானா அதை பார்த்த கண்கள் தெரித்து விடுமா. அப்போ அந்த வானத்தை இப்படி அண்ணாந்தே பார்க்க முடியாது. கொடிய இடிகள் எங்கும் கோரம் கொண்டு விரிக்கும். இப்போ அங்கங்கே அதுக்கு முன்னெல்லாம் இடி விழாது. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய இடங்கள்ல மனிதர்கள் மேலேயே விழுந்துடுது. நடமாடி கொண்டு இருக்கிற மனுஷன் மேலேயே விழுது. அப்படின்னா அதுக்கு உண்டான காலங்கள் எல்லாம் மாறி வந்து கொண்டே இருக்கிறது. இந்த தேகம் எசன்ஸு வடிவம். தெய்வம் தன் திருமேனியை காட்டி இது வந்து இந்த எம் தேகம் எசன்ஸ் வடிவம். இந்த ஆகாயம்லாம் இருக்கு இல்லையா, அதனுடைய எசன்ஸ் வடிவம் எம்முடைய தேகம்னு அவங்க சொல்றாங்க. இந்த தேகம் எசன்ஸ் வடிவம். மற்றைய அண்டங்களை எல்லாம் தாங்கி நிற்பது இந்த பிரம்மமே. எல்லா ஆகாயத்தையும் தாங்கி நின்று கொண்டு சுழட்டு கொண்டு இருப்பது எது அப்படின்னா பிரம்மன்தான்றாங்க. பிரம்மமே. திரிகாலம் கண்ட வசந்த ரிஷி பூசுண்ட பிராயின் இறுதி காலத்தில் பிரம்மமே வந்து தம் மக்களுக்கு உபதேசம் செய்வார்கள் என்று தீர்க்க தரிசனம் கூறியிருக்கிறார்களே. இந்த பரம ரகசிய பலன் நல விளைவைத்தான் நம் இப்போது வெளியாக்கினோம். இது ஏட்டினிலோ கிரந்தத்திலோ எழுத முடியாது. வேதமே நடந்து வந்து இதை விளக்கி நின்றதினால்தான் உனக்கு இப்போது விளங்கிற்று. ஆகவே உன் அறிவை திருப்பிப்பார். இதை இன்று அதில் எழுதியாகிவிட்டது என்பது தெரியும். மண்டல நாடு நடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும், மண்டல நாடு நடுங்கி துண்டு துண்டாய் வெடிக்கும், தென் திசை மலைமற்றெங்கும் தூசியும் தும்புகளாகும், பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது. ஆகாயத்தில் உள்ள மண்டலங்கள் எல்லாம் துண்டு துண்டாக வெடித்து பூமியில வந்து விழுமா. இப்போ பூமியில என்ன ஆகாயத்தில் இருக்கிற சேட்டலைட் விழுந்தாலே பூமி தாங்காதுன்றான். ஏன்னா அவ்வளோ சேட்டலைட்டு இன்னைக்கு ஆகாயம் ஃபுல்லாக சுற்றி கொண்டு இருக்குது. அப்போ மண்டலங்கள்லாம் துண்டு துண்டா வெடித்து வந்து இந்த பூமியில தாக்குச்சுன்னா இது கதி என்ன ஆகும்? இந்த வல்லமையைத்தான் இத்தனை ஜாதிகளையும் ஒன்றாக்கிற்று. எல்லோருடைய நினைவையும் இச்சையையும் தன் வல்லமையால் ஒருமுகமாக இச்சபையையும் சத்திய தேவ பிரம்ம குலத்தினர் கூடியுள்ள இந்த ஊரையும் உண்டாக்கி உள்ளது. எண்ணில் கோடி சராசரங்களையும் படைத்து காத்தருளிய அதே பிரம்மமே இன்று இறுதி பிரளயத்தை நடத்த சிரித்து இந்த ரூபத்தில் வந்திருக்கின்றதென்று தெரிகிறதல்லவா? அந்த சம்பாரம் எப்படி நடக்க போகிறது உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க. நமக்கு அது தெரியுமான்னா அது தெரியாது. நெஞ்சுகள் நெருங்கி நினைவோ பட்டம் பறக்கும், நெஞ்சுகள் நெருங்கி நினைவோ பட்டம் பறக்கும், வண்ணாத்தி பூச்சியை போல் சின்ன பின்னங்களாகும், பூமி அடங்களுக்கும் ஓதும் புராதனங்குருவது.
எவ்வாறு உண்டாயிற்றோ அதே போல சுருங்கி ஒடுங்கும். சூரியனுடைய உஷ்ணத்தினுடைய குரூரத்தால் சிருஷ்டி அனைத்தும் பஸ்மீகரமாகி மண் கல் முதலிய அனைத்தும் பொடி சாம்பலாக்கப்படும். அதன் பின் ஜலப்பிரளயமாக வருஷித்து அதை கரைத்துவிடும். அப்போது ஊழிக்காற்று வீசும். அதில் அனைத்தும் ஆவியாக்கப்பட்டு இறுதியில் கூடஸ்த பிரம்மமாகிய இருட்கோளமே தன் வசமாக எல்லோரையும் ஆக்கி கொள்ளும், எல்லாவற்றையும் ஆக்கி கொள்ளும் என்று என்னுடைய முத்திப்பேருரை மீண்டும் தொடரும். அனைவருக்கும் நமஸ்காரம். தினமொரு நேரம் எந்தன் திருமொழி அதனை கேட்டால் பனிவெல்லம் போலே பாவம் பரந்திடமென நிஜமே சொன்னோம். கனிமொழி சோதி வாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டார் உற்றார் துளைந்தனர் பிறவிதானே. அனைவருக்கும் நமஸ்காரம்.